8 செகண்ட் தான் சொல்றாங்க. ஒரு குழந்தை ஒரு விஷயத்த போக்கஸ்டா கவனிக்கிறது ஒரு கொரோனாக்கு முன்னாடி 12-13 செகண்டா இருந்தது, இப்ப 8 செகண்டா குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. வெறும் 8 செகண்ட் தான் ஒரு குழந்தை வந்து பார்க்க ஒரு கவனிக்க வைக்க முடியும்னா, ஒரு பள்ளியில 40 நிமிஷம் ஒரு பீரியட் இருக்கு. அவங்க எப்படி ஒரு ஆசிரியரால முடியும்? அப்ப அது ஆசிரியரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா ஆசிரியர் வேலைங்கிறது வந்து நம்ம குழந்தையும் பாதிக்கும். அப்ப நம்ம குழந்தையோட கவனிப்பு திறனை அதிகப்படுத்துறது யாரோட வேலைனா, முதல்ல வேலை பெற்றோரோட வேலை, ரெண்டாவது சமூகத்தோட வேலை, மூன்றாவது பள்ளியோட வேலை, அடுத்தது அரசாங்கத்தோட வேலை. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை அதிகரிக்க வேண்டிய ஒரு வேலைகளை பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஒரு கணக்கு போட்டு பார்த்தபோது ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்றீங்கன்னா ஒரு 500 வார்த்தை, ஒரு 500 வார்த்தை உள்ள ஒரு கதை சொல்றீங்க. அப்ப 10 நாள்ல 5000 வார்த்தை அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொல்றீங்க. புது வார்த்தையோ பழைய வார்த்தையோ 5000 வார்த்தைகள் குழந்தைகிட்ட சொல்றீங்க. சில கதைகள் ரிப்பீட் ஆகுது. ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 15000 வார்த்தைகள் நம்ம சொல்றோம். அப்ப வருஷத்துக்கு யாராவது கணக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா? 15 × 12 1,80,000, கிட்டத்தட்ட 2 லட்சம் வார்த்தைகள் நீங்க குழந்தைகள்ட்ட நீங்க உரையாடுறீங்க. அந்த 2 லட்சம் வார்த்தைகள்ல 10% அவங்களுக்கு தெரியாத புது வார்த்தைகளா இருந்தா ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 20,000 வார்த்தைகள் உங்க குழந்தைங்களுக்கு புது வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறீங்க. இது நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எழுத சொன்னீங்கன்னா வரவே மாட்டாங்க. கதைகள் வழியா சொல்லும் போது நீங்க ஒரு வருஷம் வச்சு யோசிச்சு பாருங்களேன். 20,000 வார்த்தை என் மூலியமா என் பொண்ணுக்கு என் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க பெருமையோட ஆண்களா இருந்தா காலரை உயர்த்திக்கலாம், பெண்களா இருந்தா சுடிதார அந்த இது துப்பட்டாவே அதையும் உயர்த்தி பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு வருடத்தோட அச்சீவ்மெண்ட்ங்கிறது வந்து பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, ஒரு வீடு வாங்குவது மட்டுமல்ல, சொத்து சேர்ப்பது மட்டுமல்ல, இப்படி குழந்தைகளுக்கு உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதும் அதுவும் முக்கியமான அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு ரொம்ப நேரம் பேசணும்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கதை சொல்லணும்னா நான் ரெடியா இருப்பேன். ஏன்னா கதை சொல்றதை விடவும் எனக்கு சுவாரஸ்யமான விஷயம் வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஆள். கதை சொல்றதும் கதை கேட்கறதும். கதைகளோடு விளையாடு அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னப்ப தோழர் கேட்டாரு, அது என்ன கதைகளோடு விளையாடு அப்படின்னா. குழந்தைகளை நம்ம எதோட விளையாட சொல்லுவோம்? கொஞ்சம் நண்பர்களோட போய் விளையாடு, உங்க ஸ்கூல்ல கூட படிக்கிற மாணவர்களோட விளையாடு. அப்படி எதுவுமே இல்லைன்னா வீட்டுல என்ன சொல்லுவோம்? பொம்மைகளோட விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். அதை விடவும் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இப்ப 2026ல கதைகளோடு அவங்க விளையாட வைக்க வேண்டியது மிக முக்கியமான தேவை. அது என்னங்க இத்தனை நாள் இல்லாம இப்ப வந்து என்ன தேவை இருக்கு அப்படின்னா, நம்ம இடையில ஒரு பெரிய ஒரு பிரேக் ஒன்று வந்துச்சு. நம்ம பள்ளிக்கூடத்துல வாசிப்புக்கும் நம்ம வீட்லயும் ஒரு பெரிய பிரேக். என்ன பிரேக்னா, ஒரு கொரோனாங்கிற ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது வந்து பள்ளிக்கூடங்கள்ல இப்பவும் சவாலா இருக்கு. குழந்தைகளை வாசிக்க வைப்பதுங்கிறது மாடல் பள்ளியோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், அவர்களாம் தெரியும். பள்ளிகள்ல மாணவர்கள் கவனத்தை எவ்வளவு சிதறி கிடக்குறாங்கிறது பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு பெரியவங்களுக்குமே தெரியும். நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பார்க்க முடியுது நம்மளால அப்படின்னா ரொம்ப கவனிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. 8 செகண்ட் தான் சொல்றாங்க. ஒரு குழந்தை ஒரு விஷயத்த போக்கஸ்டா கவனிக்கிறது ஒரு கொரோனாக்கு முன்னாடி 12-13 செகண்டா இருந்தது, இப்ப 8 செகண்டா குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. வெறும் 8 செகண்ட் தான் ஒரு குழந்தை வந்து பார்க்க ஒரு கவனிக்க வைக்க முடியும்னா, ஒரு பள்ளியில 40 நிமிஷம் ஒரு பீரியட் இருக்கு. அவங்க எப்படி ஒரு ஆசிரியரால முடியும்? அப்ப அது ஆசிரியரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா ஆசிரியர் வேலைங்கிறது வந்து நம்ம குழந்தையும் பாதிக்கும். அப்ப நம்ம குழந்தையோட கவனிப்பு திறனை அதிகப்படுத்துறது யாரோட வேலைனா, முதல்ல வேலை பெற்றோரோட வேலை, ரெண்டாவது சமூகத்தோட வேலை, மூன்றாவது பள்ளியோட வேலை, அடுத்தது அரசாங்கத்தோட வேலை. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை அதிகரிக்க வேண்டிய ஒரு வேலைகளை பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், குழந்தைகள் நண்பர்களோடு விளையாடட்டும், உறவினர்களோடு விளையாடட்டும், பொம்மைகளோடு விளையாடட்டும், கூடுதலாக கதைகளோடு விளையாடட்டும். கதைகளோடு விளையாடும் போது அவர்கள் அடைகிற ஒரு பெரிய திறப்புகள்
வேற ஏதாவது கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புறேன். உலகம் முழுக்கவே கொரோனா வந்துச்சு, உலகம் முழுக்கவே இதை பத்தியான ஒரு உரையாடல் வந்துகிட்டே இருக்கு, பெரிய டிபேட் நடக்குது. கல்வியாளர்களோட இன்னைக்கு இருக்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மாணவர்களை எப்படி பாடத்தை கவனிக்க வைக்கிறது, அந்த நேரத்தை எப்படி அதிகரிக்க வைக்கிறதுங்கிறது தான் பெரிய இது. அது மாணவர்களுக்கான பிரச்சனை இல்லை, நம்ம குழந்தைகளுக்கான பிரச்சனை. அதை நாம் இன்னொரு மகிழ்ச்சியோட அதை கையாளலாம். அது பிரச்சனை நினைக்காம, சிக்கல் நினைக்காம, சின்ன ஒரு ஸ்பீடு பிரேக்கர், அந்த ஸ்பீடு பிரேக்கர் நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது போலவே இது ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாட்டத்தோட அதை நாம் எதிர்கொள்றதுக்கு தான் நான் சொல்றேன், குழந்தைகளை கதைகளோடு விளையாட வைங்க. கதைகளோடு விளையாடும் போது அவர்கள் நீங்க சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யத்துல, நீங்க சொல்ற கதையோட சுவாரஸ்யத்துல ஒரு 5 நிமிடம் கேட்கிற குழந்தை ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 10 நிமிடமா மாறும், இன்னொரு 1 மாதம் கழித்து 15 நிமிடமா மாறும், நீ ஒரு 6 மாசம் கழிச்சு அது என்னவா மாறும். சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஒரு கணக்கு போட்டு பார்த்த போது ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்றீங்கன்னா ஒரு 500 வார்த்தை, ஒரு 500 வார்த்தை உள்ள ஒரு கதை சொல்றீங்க. அப்ப 10 நாள்ல 5000 வார்த்தை அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொல்றீங்க. புது வார்த்தையோ பழைய வார்த்தையோ 5000 வார்த்தைகள் குழந்தைகிட்ட சொல்றீங்க. சில கதைகள் ரிப்பீட் ஆகுது. ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 15000 வார்த்தைகள் நம்ம சொல்றோம். அப்போ வருஷத்துக்கு யாராவது கணக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா? 15 × 12 1,80,000, கிட்டத்தட்ட 2 லட்சம் வார்த்தைகள் நீங்க குழந்தைகள்ட்ட நீங்க உரையாடுறீங்க. அந்த 2 லட்சம் வார்த்தைகள்ல 10% அவங்களுக்கு தெரியாத புது வார்த்தைகளா இருந்தா ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 20,000 வார்த்தைகள் உங்க குழந்தைங்களுக்கு புது வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறீங்க. இது நீங்க இன்னைக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எழுத சொன்னீங்கன்னா வரவே மாட்டாங்க. கதைகள் வழியா சொல்லும் போது நீங்க ஒரு வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்களேன், 20,000 வார்த்தை என் மூலியமா என் பொண்ணுக்கு என் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க பெருமையோட, ஆண்களா இருந்தா காலரை உயர்த்திக்கலாம், பெண்களா இருந்தா சுடிதார அந்த இது துப்பட்டாவையும் அதையும் உயர்த்தி பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு வருடத்தோட அச்சீவ்மெண்ட்ங்கிறது பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, ஒரு வீடு வாங்குவது மட்டுமல்ல, சொத்து சேர்ப்பது மட்டுமல்ல, இப்படி குழந்தைகளுக்கு உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதும் அதுவும் முக்கியமான அச்சீவ்மெண்ட் தான். அப்ப நீங்க ஒரு வருஷத்துல ஒரு 20,000 புது சொற்களை கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு வழி கதை சொல்வதுதான், கதை படிக்க வைப்பது தான். அப்ப கதைகள் படிக்கிறதுனால என்னதான் கிடைக்கும்? முதல்ல பேரண்ட்ஸா இருக்கவங்க அதை முதல்ல இது பண்ணிக்கலாம். ஒரு சின்ன விளையாடு விளையாடலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, எல்லாருமே கண்ணை மூடுங்க. இப்ப நீங்க ஒரு மலை பிரதேசத்துல மலையடி வாரத்துல நிக்கிறீங்க. அப்படி உங்க பக்கத்துல பார்த்தா ஒரு குதிரை அப்படியே நிக்குது. அந்த குதிரை பார்க்கும்போது அப்படியே கொழு 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 கொழுன்னு அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப ரசிச்சு பார்க்குற மாதிரி அந்த குதிரை இருக்கு. அந்த குதிரையை பார்த்தோன்னே டக்குன்னு ஏறி உட்காரலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. அப்படியே ஏறி உட்காருங்க. ஏறி உட்கார்ந்தோடனே அப்படியே மெதுவாக அந்த குதிரை போகுது. போனோடனே நடுப்புற ஒரு இந்த லிஃப்ட் கேட்குற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நிப்பாட்டி, நானும் இதில் வரட்டுமா அப்படின்னு கேட்கு. சரி ஏறிக்கோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முன்னாடி உட்காந்துருக்குது. நீங்கள் அந்த குழந்தை கீழே விடாமல் பிடிச்சிக்கிறீங்க. இடது கையால் அந்த குழந்தையை பிடிச்சிட்டு வலது கையால் அந்த குதிரையை தட்டி கொடுக்குறீங்க. கொஞ்ச தூரம் போனோன்னா அந்த குதிரைக்கு 2 ரெக்கை முளைச்சு, ரொம்ப அழகான ரெக்கைகள். அப்படியே அந்த குதிரை அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து அந்த மலையே அப்படியே சுற்றி வருது. மலையை சுற்றி சுற்றி வருது. இத்தனை தடவை பார்த்தாச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளார அந்த குதிரை அப்படியே வேற ஒரு பக்கம் பறக்குது. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடல் வருது. அது கடல் மேலே அப்படியே பறக்குது. அந்த கடல் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு டால்ஃபின் அது இதுன்னு துள்ளி குதிக்குது. அப்படியே குதிச்சுட்டு திரும்ப உங்களை பழையபடி அந்த மலையடிய வாரத்தில் விட்டுடுது. அந்த குதிரையோட இறக்கைகள்லாம் மறைஞ்சு போயிடுது. அந்த குட்டி பொண்ணு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப போயிடுறா. நீங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளார வரீங்க. இப்ப கண்ணை தரேன். இப்ப அந்த குதிரையோட நிறம் என்னவா இருந்துச்சு? ஒயிட். எல்லாருக்கும் ஒயிட்டா இருந்துச்சா? உங்களுக்கு என்னங்க யாராருக்கெல்லாம் ஒயிட்டா இருந்துச்சு? வேற கலர் யாராருக்கு தெரிஞ்சது? பிரவுன். வேற பிரவுன் ஒயிட் இல்லாம கிரே கலர். கிரே கலர். வேற பிரவுன். சூப்பர். சரி, நீங்க பறக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா? அந்த ரெக்கைகளும் அந்த குதிரையோட கலரா இருந்துச்சா இல்ல அந்த ரெக்கை மட்டும் தனி கலரா இருந்துச்சா? யாருக்காவது தனி கலரா? ஒயிட் கலரா மாறிச்சு. பிரவுன் கலர் குதிரைக்கு ஒயிட் கலர் ரெக்கைகளா மாறிச்சு. ஓகே,
உங்க முன்னாடி ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டால குதிரையில, அந்த பொண்ணு ஒரு 5 வயசு கம்மியா இருக்கான்னு யாராருக்குலாம் தோணுச்சு? ஒரு 6-7 வயசா இருக்குன்னு யாராருக்கு தோணுச்சு? ஒரு 10 வயசா இருப்பான்னு யாருக்கு தோணுச்சு? ஓகே, அப்ப எல்லாருமே ஒரு 7 வயசுக்குள்ளார தான் யோசிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ் என்ன கலர் வந்துருச்சு? பிங்க். பிங்க் பிங்க் இல்லாம வேற என்ன கலர் இருந்துச்சு? ப்ளூ. யூனிகார்ன். ஓகே, அது சுடிதார் போட்டிருந்தாங்களா? யார் சுடிதார் போட்டிருந்த பொண்ணுன்னு யாரா நினைச்சீங்க? ஃப்ராக் போட்டிருந்த யாரா நினைச்சீங்க? பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கன்னு யாரா நினைச்சீங்களா? வேற ட்ரெஸ் ஏதாவது யோசிச்சீங்களா வித்தியாசமா? இல்ல. ஓகே, அப்படியே பறந்து போனுச்சுல்ல. அந்த கடல் என்ன கலர்ல இருந்துச்சு? ப்ளூ. மத்தவங்களுக்குலாம் ஒயிட். கிரீன் கலர் கடல். சூப்பர். அப்ப டால்பின் ஒன்னு துள்ளி குதிச்சுல, டால்பின் என்ன கலர் இருந்துச்சு? ப்ளூ. சரி, இப்ப நீங்க சின்சான் பாக்குறீங்கல்ல, சின்சானோட சட்டை என்ன கலர்? வேற யாருக்காவது ரெட் கலர் வேற ஏதாவது தோணுதா? அவர் ட்ரவுசர் மாதிரி ஒன்று போட்டு பாரு, அது என்ன கலர்? எல்லோ. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க டிவி பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கிறதையே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். நீங்க கதை படிச்சாலோ கதை கேட்டாலோ உங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா குதிரை என்னென்ன கலர்லாம் வருது, என்னென்ன கலர்லாம் குதிரை வந்துச்சு. கடலே பச்சை கலர் ஆயிடுச்சு. திமிங்கலம் வெவ்வேறு கலர் திமிங்கலம் ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தான் சொன்னேன், அதுக்கே வெவ்வேறு வயசுல யோசிக்கிறீங்க. போட்டுக்க ட்ரெஸ் ஆளுக்கு ஒரு விதமா யோசிக்கிறீங்க. இதுதான் நமக்கு கதை கொடுக்கிற பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட் தான், இந்த கிஃப்ட வச்சுக்கிட்டு தான் குழந்தைங்களை கதைகளோட விளையாட வைங்கன்னு சொல்றோம். இதை விட பெரிய கிஃப்ட் கொடுத்துட முடியுமா குழந்தைங்களுக்கு? இந்த கிஃப்ட கொடுத்து அவங்க விளையாட வைங்கன்னு சொல்றதுதான் இந்த பேச்சோட நோக்கமா நினைக்கிறேன். அப்படி அவங்கள்ட்ட சொல்லும் போது நிறைய கதைகள் இங்க இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒருபோதும் உங்களுடைய கருத்துக்களை போதிக்கிற மாதிரி கதை சொல்லாதீங்க. கடைசியில் சொல்லிட்டு மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கதையிலேயே சொல்லிடுங்க. நீங்க தனியா ஒன்று சொல்லாதீங்க. தனியா சொன்னீங்கன்னா நீங்க அவ்வளவு நேரம் கதை சொன்னது உங்களுக்கு கதை சொல்ல வரலன்னு அர்த்தமாயிடும். குழந்தை, எப்பா நீ நேரா வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லிடுப்பா, இவ்வளவு நேரம் போட்டு என்ன போட்டு ரொம்ப வாட்டாத அப்படின்னு சொல்லிடுவாங்க போற போக்குல. அதனால கதைகளை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றதுக்கான நிறைய புத்தகங்கள் இங்க இருக்கு. கண்காட்சியோட நோக்கமே நிறைய புத்தகங்களை கதைகள் சொல்றதுக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். யூமா வாசிக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், நம்ம முத்துநிலையா ஊருக்கு பக்கத்துல தான் அவர். அவங்க புதுக்கோட்டை, ஒரு பட்டுக்கோட்டை. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு கதை வச்சிருப்பாரு. நம்ம அழகிரி சாமியோட அன்பளிப்பு கதை தெரிஞ்சிருக்கோம். ஆனா யூமா வாசிக்கு எழுதின அன்பளிப்பு கதை தெரியுமா? அது முக்கியமான ஒரு கதை. இவங்க யாழி மாதிரியும் அவங்களோட தம்பி மாதிரியும் ஒரு வீட்டுல 2 சின்ன பசங்க இருக்காங்க. 2 சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு நாள் பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆடு நிக்குது. பெரிய ஆடு நிக்குது. பெரிய ஆடை பார்த்தோம்னா ஒரு தடவி கொடுத்து விளையாடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஆடு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஆடு தேடி வந்துருச்சேன்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து ஆட்டுக்கு வைக்கிறாங்க. ஆடு குடிச்சிது. அடுத்த நாள் அங்கேருந்து வராங்க, கஞ்சி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வீட்டுல சாதம் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு கலக்கி ஒரு நல்லா போட்டு கையை விட்டு கலக்கி அதை கொடுக்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆட்டுக்கு என்ன வைக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மாவோட டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க, வாழைப்பழம் எல்லாம் சாப்பிடுறான்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அதனால வாழைப்பழத்தை ஒண்ணு இவங்களுக்கு கொடுக்குற வாழைப்பழத்தெல்லாம் ஒண்ணு ஆட்டுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி ஆட்டுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி, ஆட்டுக்கெல்லாம் வச்சு அடுத்த நாள் எப்ப அந்த ஆடு வரும் அது கொடுக்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இப்படியே கொடுக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு, அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணுக்கு பர்த்டே வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? பர்த்டேக்கு கேக் வெட்டுவாங்க இல்லையா? அதனால முதல் நாள் நைட்டு சூப்பரா ஒரு கேக் எல்லாம் போட்டு கேக் எல்லாம் வெட்டிட்டாங்க. வெட்டினோன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆட்டுக்கு கொடுக்கணும்ல, நம்ம மட்டும் எப்படி வேணும்? ஆடு அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இல்ல, அப்ப ஆட்டுக்கும் இந்த கேக் கொடுக்கணும்னு சொல்லி ஆட்டுக்கு 2 துண்டு எடுத்து வச்சுட்டாங்க. துண்டு எடுத்து வச்சோடனே அடுத்த நாள் காலையில போனோடனே போய் அது கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பழைய சாப்பாடு அப்படி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் புளிசாதம் செஞ்சது மீந்து இருந்தது. ஓ, அதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சாதத்துல புளிசாதத்தை போட்டாங்க. அப்புறம் அந்த கேக்கையும் போட்டு கலக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கிஃப்ட் கொடுத்த ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று இருந்துச்சு. ஆட்டுக்கு சாக்லேட் கொடுக்கலாம்பா, நம்ம எவ்வளவு ஆசையா சாப்பிடறோம், ஆடு சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆட்டுக்கு ஒரு சாக்லேட் பண்ணி சாக்லேட்டை பிச்சு அதை நல்லா போட்டு கசக்கி அது போட்டு இதெல்லாம் போட்டு அதுல கலக்கி வச்சுட்டாங்க. ஆடு வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஆடு வந்துச்சு. ஆடு வந்தோடனே எங்க பர்த்டே அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலான ஃபுட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் கலக்கி வச்சது கொடுத்தாங்க.
அது நல்லா சுவையா குடிச்சிட்டு அது போயிடுச்சு. போன அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து படுத்துட்டாங்க. படுத்த உடனே 2 பேரும் படுத்திருக்காங்க. ஒரு வீட்டு பாடம் முடிச்சு சாப்பாடுலாம் முடிச்சுட்டு படுத்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்கு, ஒரு ஆடு கத்துற சத்தம் கேட்கு. உடனே அக்கா சொல்றாங்க, எந்த ஆடு கத்துதுன்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தினமும் வரும்ல நம்ம ஃப்ரெண்டு, அந்த ஆடு தான் போல இருக்கு அப்படின்னு. அந்த வீடு, அந்த ஆடு வந்து நம்ம வீட்டுல இருந்து 4-5 வீடு தள்ளி இருக்கு, அந்த வீட்டுல இருந்து எப்படி இவ்வளவு சத்தம் கேட்கணும்? அப்ப அவ்வளவு சத்தமா கத்துது அந்த ஆடு அப்படின்னு. அவ்வளவு சத்தமா கத்துதுன்னா எதுக்காக கத்துது அப்படின்னு தெரியலையே அப்படின்னா கொஞ்ச நேரம் போனா இன்னும் சத்தம் அதிகமாயிடுச்சு. அவங்க திடீர்னு யோசிக்கிறாங்க, என்னடா திடீர்னு இவ்வளவு கத்துதுன்னு பார்த்தா ஒருவேளை 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 நம்ம இந்த எல்லாத்தையும் போட்டு கலக்கி கொடுத்தோம்ல, ஒருவேளை இந்த ஆட்டுக்கு ஒத்துக்கலையோ, வயிற்று வலிக்குதோ, அதனால இந்த ஆடு இவ்வளவு கத்துதோ அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சு. உன்னை தம்பி என்ன விடுவானா? ஆமா, நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம கேட்க கலக்கிருக்கு, அப்புறம் கத்தாம என்ன பண்ணணும்னா, நீ சேர்ந்தானே கேட்கற கலக்குனா, அதெல்லாம் முடியாது, நீ தான் கலக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் பர்த்டேக்கு தானே கேக் வெட்டினாங்க அப்படின்னா. சரி எது ஆட விட்டுனா, இப்ப ஆடு இப்ப கத்துது என்னன்னு பார்த்தா சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பயமாச்சு, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அழ ஆரம்பிச்சோன்னே எப்படியாவது நிப்பாட்டணும்டா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே தம்பி ஒருவேளை அந்த ஆடு செத்து போயிடுமாக்கா அப்படின்னு கேட்கறான். அது கேட்டோன்னா அக்காவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே அவங்க அப்பா எழுப்பி, அப்பா ஆடு ரொம்ப கத்துது, நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம்னு. ஆடு கத்துறது அவங்க வீட்டு, அவங்க யாரு ஆடு வச்சுக்கிறாங்களோ வளர்க்குறாங்களோ அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே இவங்க வந்து அதுக்கு மேல அவங்க அப்பாவை ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியல. சரி மறுபடியும் படுத்துட்டாங்க. ஆடு சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. என்னாச்சோ நம்ம ஆசையா வளர்த்த ஆடு, நம்ம ஆசையா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு செத்து போயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப முழிச்சுட்டே இருக்காங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த சத்தம் நின்றுடுச்சு. உடனே அக்கா சொல்றா, அப்பாடா வலி முடிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால ஆடு அமைதியாயிடுச்சு. உடனே தம்பி என்ன சொல்றான், ஒருவேளை செத்து இருந்தாலும் ஆடு சத்தம் படாதுல்ல அப்படின்னு. அக்கா ஏன்டா நீ யானே பயந்துட்டு இருக்க, நீ வேற புதுசா என்ன ஆரம்பிக்காதா அப்படின்னு. இல்ல எனக்கு செத்து இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. 2 பேருக்கும் தூக்கம் வராம அப்படியே முடிச்சுட்டே வந்து ஏதோ ஒரு விடிய காலையில தூங்கிட்டாங்க. காலையில முடிச்சு பார்த்தவொடனே குடு 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு 5-6 வீடு தள்ளி இருக்கிற ஆடு வளர்க்குற பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தா, அவங்க பார்த்ததுன்னா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த ஆடு அப்படியே படுத்து கிடக்குது. அது பக்கத்துல அதோட குட்டி 2 குட்டி கிடக்கு. அது குட்டி போறதுக்காக நைட் எல்லாம் அழுதுருக்கு. அது இவங்களுக்கு வந்து தான் வச்சதுனாலதான், தான் வச்ச சாப்பாடுனாலதான் அழுதுன்னு சொல்லி கத்துதுன்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போயிருந்தாங்க. அவரை பார்த்தோன்னா அந்த பாட்டி வந்து வாடா அப்படின்னு சொல்லி 2 பேர் கையிலேயே 2 குட்டியை எடுத்து கொடுத்தாங்க. எப்படி கொஞ்சிக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தா 2 பேரும் பாட்டி அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வந்துச்சு. ஐயோ நல்ல வேலை ஆடு உயிரோட தான் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி நிம்மதியானாங்க. அப்புறம் கிளம்பும் போது அந்த பாட்டி, நீங்க பாதி ஆள் நீங்க தான் சாப்பாடு வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு குட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் தம்பி வந்து சரி தூக்கிட்டு போலான்னு வரான். உடனே அக்கா சொல்றா, இல்லடா அந்த குட்டி வந்து பால் குடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே விட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி அந்த கதை முடியும். இது வந்து ஒரு எளிமையா ஒரு ஆட்டு மீதான ஒரு அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம விளக்கெல்லாம் சொல்ல வேணாம், அப்படியான ஒரு கதை. இந்த கதையை மட்டும் இது மாதிரியான கதைகளா தேர்வு பண்ணி நம்ம சொல்லுவோம். இந்த கதைகள் சொல்லும் போது அவங்களுக்குள்ளார நீங்க ஆடை பத்தியான வர்ணனை இப்ப சொல்லும் போது, ஆடு குதிரனோன்னா ஆளுக்கு ஒரு கலர் ஞாபகத்துக்கு வந்த மாதிரி, ஆடுனோன்னா அவங்க பார்த்த ஆடு எல்லாமே ஞாபகத்துல வரும். அவங்க குழந்தைங்க ஆடு கத்துறதுக்கான என்னென்ன காரணங்களும் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சொன்னோடனே என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பசிக்குது அப்படின்னாங்க. ஆடு கத்துதுன்னு பசிக்குதுன்னு சொன்னாங்களே, இப்ப ஆடு கத்துறதுக்கான என்னென்ன காரணங்களும் அவங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டுவாங்க. இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஜாலியான கதைகளை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கூடுதலாக சில கதைகளும் கொடுக்கலாம். ஒரு 9வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தமிழ் கவின்னு அந்த பொண்ணு பேரு. அவ ஏஞ்சி அன்னைக்கு காலையில இருந்து வயிற்று வலி, பயங்கர வயிற்று வலி. சரி போய் டாய்லெட் போலான்னு பார்த்தா டாய்லெட்ல யாரோ இருக்காங்க. சரி யார் இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அப்பா இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, தம்பியும் அங்கதான் விளையாண்டுட்டு இருக்கான். 3 பேருமே இருக்காங்க, வீட்டுல வேற யாரும் இல்லையா, யாரு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
அவங்க வந்து பக்கத்துல பழக்கடை போட்டிருக்கிற அக்கா வந்து ரெஸ்ட் ரூம் டாய்லெட்ல இருந்து வெளில வராங்க. என்ன கவி ஸ்கூலுக்கு போலியாருன்னா போகணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போனோடனே டாய்லெட் போயிட்டு வர. அப்ப கேட்குறாங்க, அந்த அக்கா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்களா அப்படின்னு. அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெரு எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. இப்போ ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கா, அங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி அந்த தெரு இருக்கு. அந்த தெருவில் அது ஒரு சின்ன கடை தெரு மாதிரி. கடை தெருனா நம்ம பெரிய கடையெல்லாம் வச்சு ஷட்டர்லாம் பூட்டி அப்படிலாம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு 10-15 பேர் பழ வண்டி, வளையல் விற்கிறது இப்படின்னு வண்டியில போட்டு விற்பாங்க. அந்த பக்கம் பழங்கள் விற்கிறது, அப்படி பூ விற்கிறது வண்டியில போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அது கடையா இருக்காது, ஆனா சின்ன ஒரு கடத்தரு மாதிரி இருக்கும். அங்க இருக்குமே சொல்லிட்டு அப்ப அந்த கவி யோசிக்கிறா, ஏன் அந்த பழவண்டி போட்டுருக்காங்களே ஒரு அக்கா, அந்த அக்கா தான் வந்து டாய்லெட் போயிட்டு போயிடுவாங்க. அப்போ யோசிக்கிறா, ஏன் இந்த அக்கா இங்க வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உடனே வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என்கிட்ட கேட்கறத அந்த அக்காட்ட கூட கேட்கலாம் போய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்து அவன் வந்து கேட்குறான். அவன் அந்த பழக்கடைக்கு போனோன்னே அந்த அக்காட்ட, அக்கா நான் அவனை கேட்பேன், நீங்க கோச்சிக்க கூடாது. அட என்ன கோச்சிக்க போறேன், நீ கேளு அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்றேன், நீ கோச்சிக்கலன்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றான். நீ கேளுப்பா, நீ சின்ன பொண்ணா இருக்கிறதுல அவனை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன வந்து ஏன் என்கிட்ட இவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி இவ்வளோ பீடிகை போடுற அப்படின்னா, சரி நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து எங்க வீட்டுக்கார் வந்து இறந்தப்ப என் பையனுக்கு 3வது படிச்சான், இப்போ அவன் 6வது படிக்கிறான். அப்ப எத்தனை வருஷமா கடை இருக்கு? 3 வருஷமா இருக்கு. குட். உங்க பேர் என்ன? மானசிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். 3 வருஷமா அந்த கடை இருக்கு. 3 வருஷமா இந்த கடை இருக்குல்லக்கா. இங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல, நீங்களாம் எங்க டாய்லெட் போவீங்க? டாய்லெட் வந்தா எங்க போவீங்க அப்படிங்க. டாய்லெட் போறதுக்கு இங்க வசதியே இல்லை, அதனாலதான் நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு. சரி நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கக்கா, மற்ற கடையில இருக்கவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மற்ற கடையில 20 கடை இருக்கு, அதுல 14 கடை ஆண்கள் தான் பாத்துக்கிறாங்க, 6 கடை தான் பெண்கள் பாத்துக்கிறோம். அதனால ஆண்கள் அவங்களுக்கு அவசரம் தான் அங்க இங்கே ஏதாவது சந்து இதுல போயிடுவாங்க, பெண்கள் போறதுக்கு தான் இடம் இல்லை, நாங்க ஏதாவது இப்ப யார் வீட்லயாவது கேட்டுட்டு போவோம். ஆனா தினமும் உங்க வீட்டுல வந்து கேட்டா நல்லா இருக்காது இல்ல, அதனால நாங்க காலையில வரும்போதே தண்ணி குறைவா குடிச்சிட்டு வருவோம், வீட்டுல டாய்லெட் போயிட்டு வருவோம், திரும்ப போக முடியாம இருக்கும் அப்படின்னு. அப்படி மீறி அவசரமா வந்தா என்ன பண்ணுவாங்க மத்தவங்க எல்லாம்னா, சில பேர் அவங்க அவசரமா ஓட்டமும் நடையுமா சீக்கிரம் பக்கத்துல யாராவது கடையை பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போய் தான் அவங்க டாய்லெட் போயிட்டு வரணும் அப்படின்னு. இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு ஆறு இருக்கு, ஆத்தோரமா ஆண்கள் எல்லாம் கூட போவாங்க, நாங்க போக முடியாது அப்படின்னு. அப்ப அவளுக்கு புரியுது, சின்ன வயசுல இருந்து அந்த கடத்தெருவை பார்த்துட்டே இருக்கா. இந்த கடத்தெருவுல அவங்க சாப்பாடு சாப்பிட்றத பார்த்துருக்கா, அவங்க திருவிழா ஏதாவது வந்து நிறைய சேல்ஸ் ஆகிறத பார்த்துருக்கா. ஆனா அவங்க கழிவறை எங்க போவாங்கன்னு அவ யோசிச்சதே இல்லையேன்னு அப்போ நினைக்கிறா. அப்போ வந்து இதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்ய முடியாதாக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நாங்க வந்து நகராட்சி எல்லாம் கேட்டுட்டு அவங்க கேட்டப்ப உங்களுக்கு மட்டும் தனியா நாங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே எங்களுக்கு வந்து கட்டி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, நம்ம தெருவெல்லாம் கூட்டுறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அவங்களும் அவங்க கார்பரேஷன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க வேலையை, அவங்க முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகிடும் அந்த ஊரெல்லாம் கிளீன் பண்றதுக்கு. நடுப்புற அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா எங்க போவாங்கன்னு அதுக்கும் நம்ம யோசிச்சா அவங்களுக்கு கூட ரெஸ்ட் ரூம் இல்லை, கேட்டா நீ பஸ் ஸ்டாண்டு போங்கிறாங்க, நாங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் எங்க அவசரத்துக்கு அங்கேயிருந்து ஓடுவோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அதே யோசனையாவே இருக்கு. ஒரு நாள் முழுக்க இந்த நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த இந்த கடத்தலுக்குள்ளார பார்க்காத நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. பெரியவங்க யோசிச்சு ஒரு தீர்வுமே வரலப்பா, நீங்க சின்ன பசங்க ஏதாவது யோசிச்சு முடிவு கொண்டு இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா அவளும் யோசிச்சு பாக்குறான், நாங்க போய் மனு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறான். கொடுங்க, நடக்கலாம், நடக்காம போகலாம், அது இல்லாம வேற என்ன தீர்வு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிட்டு வந்து வீட்டை விட்டு பேக் எல்லாம் மாட்டிட்டு வெளில வந்தோடனே வீட்டோட வாசல்ல என்ன மாட்டி இருக்கோம், ஒரு போர்டு மாட்டி இருக்குமே, வெல்கம் வர்றவங்களை வெல்கம் பண்ணி ஒரு போட்டுருக்கோம், நல்வரவு வெல்கம் போட்டுருக்குமே. அதை பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்றா, மறுபடியும் வீட்டுக்கு போய் சாட் அட்டைய நல்லா இவ்வளவு பெருசு ரவுண்டா இந்த இது கட்டிருக்கோம் இல்லையா, இத மாதிரி ஒரு ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுல கிரீன் கலர்
ஹெச் பெண்ணால் அடிச்சுட்டு ஒரு எல்லோ கலர்ல டிக் போட்டுட்டு வெல்கம்னு எழுதி பேட்ச் மாதிரி இப்படி குத்திக்கிறான். குத்திட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனோடனே அதே மாதிரி இன்னும் ஒரு 5-6 செஞ்சு பாயில வச்சுக்கிறான். ஸ்கூலுக்கு போனோன்னா எல்லாரும் என்னது புதுசா வெல்கம் கூட்டிட்டு வர, என்ன விஷயம் என்னன்னு கேட்டோன்னே, அப்புறம் எங்க தெருல ஒரு கடத்தர் இருக்கு, அங்க நிறைய பெண்கள் வந்து கழிவறை போறதுக்கு வசதி இல்லை, எங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வெல்கம் பண்றதுக்கான ஒரு ஸ்டிக்கர் இது, இத பார்த்தா எங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நான் குத்திருக்கேன். தூய்மை பணியாளர் வந்தாலும் எங்க வீட்டு கழிவறையை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கான ஒரு வெல்கம் பண்றதுக்கான ஒரு கார்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்ப கேக்குறாங்க, நீ குத்திட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆனா ஆமா இல்ல, சரி நம்ம வீட்டு வாசல்ல இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி அல்லது ஒரு பெயிண்டால வரைஞ்சி வச்சிருவோம், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாம் யாரும் வந்தாலும் ரெஸ்ட் ரூம் வந்தா எங்க வீட்டு டாய்லெட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கலாம், இதனால அந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. தீருமான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தற்காலிக தீர்வாது கிடைக்குமே அப்படின்னு அந்த குழந்தை அந்த படிக்கிற பொண்ணு சொல்றா. உடனே அதை பார்த்துட்டு அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நாங்களும் எங்களுக்கு ஒரு பேட்ச் நாங்க ரெடி பண்ணிக்க போறோம், என்கிட்டயே ஒரு 5-6 பேட்ச் இருக்குன்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய சந்தோஷம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, இந்த பிரச்சனை பெரியவங்க போராடி நடக்கிறது, தீர்வு நடக்கும் போது எப்ப நடக்கும் போது தெரியாது. ஆனா இப்போதைக்கு அந்த அந்த தெருவில் இருக்கிற 6 பெண்களும் 6 பெண் வியாபாரிகளும் அந்த தூய்மை பணியாளராக வர்றவங்களும் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து அவங்களை வரவேற்கிறாங்க. அந்த பொண்ணை வரவேற்று அவளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அது கதை. நம்ம அன்றாட பார்க்கிற ஒரு விஷயம், அதை கொஞ்சம் அதுக்கு பின்னாடி என்ன நம்ம யோசிக்கிறோம். நம்ம வெட்ட வெளியில ஒரு பழ வித்துட்டு இருக்கிற பாட்டியோ அக்காவோ தாத்தாவோ மழை வந்தா டக்குன்னு எங்க ஓடிடுவாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கோம். சில பேர் யோசிச்சிருப்பாங்க அவங்க எங்க வச்சு சாப்பிடுவாங்க, இந்த வெயிலே வச்சு சாப்பிடுவாங்கலாம் யோசிப்பாங்க. அதை விட முக்கியமானது அவங்க கழிவறை வந்தா என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வியும் நமக்கு முதல்ல வரணும். நம்ம மூலியமா குழந்தைங்களுக்கும் அதை கடத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய கதைகள் எடுத்துட்டு வந்த நேரம் கிட்டத்தட்ட முடிய போது, இன்னும் எனக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்கு எனக்கு கொடுத்த நேரத்துப்படி. அதுக்கு வந்து குழந்தைங்களே எழுதின ஒரு கதையோட சொல்லி முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்க நிறைய கதைகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தும் போது ஒரு 9வது படிக்கிற மிருதுலான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எழுதி கொடுத்த கதை இருக்குல்ல, வார்த்தையே இந்த கதை வந்து செமையான கதை அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு கதை. நான் பல இடங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். ஏன்னா ரொம்ப நான் பெருமையோட நான் தயாரிச்சு நான் நடத்தின நான் வகுப்பு எடுத்ததுல அதனால எழுதப்பட்ட கதைங்கிறதுனால எனக்கு கூடுதலான ஒரு மகிழ்ச்சியோட பெருமையோட நான் சொல்லிக்கிற கதை. ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான கதை, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை. என்ன நடக்கும்னா, ஒரு வயதான யானை ஒன்று காட்டில் இருந்ததுன்னு அப்படியே ஆரம்பிப்பாங்க. யானை ஒன்று காட்டுல இருந்துச்சு, ஒரு பெரிய காடு யானை இருந்துச்சு தானே எழுதுவாங்க. அது என்ன வயதான யானை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லி முதல்ல எனக்கு அதுவே அந்த கதை மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. அவர் சொல்றாங்க, அந்த காட்டுக்கே காட்டோட ராஜா யாரு? சிங்கம் தானே. இந்த காட்டுக்கே ராஜா சிங்கமா இருந்தா கூட ஏதாவது முடிவு எடுக்குன்னா அந்த யானையை கூப்பிட்டு கேட்போம், இது சரியா தானா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா, அந்த யானைக்கு அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் தெரியும், எல்லா பறவைகளையும் தெரியும், எல்லா மரங்களையும் தெரியும், ஏன் எல்லா பூச்சிகளையும் தெரியும் அளவுக்கு இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடமும் அந்த யானைக்கு அத்துப்படி. இங்க தண்ணி கிடைக்கும், இங்க போனா இறை கிடைக்கும், இங்க போனா மான்கள் இருக்கும், இங்க போனா முள்ளமன்றி வரும், அப்படியே எல்லாமும் தெரியும். அந்த காட்டுல அப்படியே கம்பீரமா அந்த யானை வந்துச்சு அப்படின்னு கதையை கொண்டு போய் ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி ஒரு பிரேக் வைக்கிறாங்க. 9வது படிக்கிற அந்த பொண்ணு. இதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்ப அந்த யானைக்கு வயசாயிடுச்சு, ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு, எங்க தனக்கு உணவு கிடைக்குன்னு அதுக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு காலையில கூட ஏந்திரிச்சிச்சு, எங்க இறை கிடைக்குன்னு தெரியாம சுத்தி சுத்தி பாக்குது. அப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாதையில சல்லுன்னு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. தூரத்துல அப்படியே மஞ்சளா ஏதோ ஒரு தொங்குறத பார்த்தோன்னா போய் தும்பிக்கையால வளைச்சி பறிக்கலான்னு போகும்போது சுத்தி மனுஷங்க வந்துட்டாங்க. அது காட்டுல இருந்து ஊருக்குள்ளார வந்துச்சு. ஊருக்குள்ளார வந்தோடனே அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ என்னடா அது யானை வந்து காட்டுக்குள்ளார இருந்து இங்க வந்துருச்சு, இது ஆபத்தாச்சே அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கு, இந்த யானை அடிக்கடி வந்துச்சுன்னா குழந்தைங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணும், மிதிச்சிடும், அதனால இந்த யானையை சுட்டு கொன்னுடும் அப்படிங்கிறாங்க.
சுட்டு கொண்டுடும், யானை கொல்றதா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, யானை கொண்டுடும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனே இந்த ஊர்ல ஒரு வேட்டைக்காரர் இருக்காரு. அந்த வேட்டைக்காரர் ஆட்சி வந்து இந்த யானையை சுட்டு கொண்டுடு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நார்மலா அந்த கதை போகும். அந்த இடத்துல மறுபடியும் பயங்கரமான ஒரு பிரேக் அந்த பொண்ணு எழுதுவா. அந்த வேட்டைக்காரர் அந்த யானையை பார்ப்பாரு. வழக்கமா இப்படி யானை வந்து மாட்டினா தப்பிச்சு போறதுக்கு மனுஷங்களை ஏதாவது அட்டாக் பண்ணிட்டு போகும். ஆனா அந்த யானை போகாம கீழே தும்பிக்கை வச்சு மண்ணை பெறாண்டே இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த யானையை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஊருக்கு. நீ என்ன சொல்ற, நாங்க தானே குழந்தைய வச்சுட்டு இருக்கோம், நீ கொன்னே ஆகணும் அப்படிங்கிறார். ஏன் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறா ஒரு தந்தை கேட்கிறார். இந்த யானை வயசாகி எங்க வந்திருக்குன்னு தெரியாம கூட ஊருக்குள்ளார வந்துருச்சு போல இருக்கு, ஞாபகம் மறதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், என்ன ஜோசியக்காரனா நீ அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு அழகா அது ஒரு வரி போடுறா. அந்த வேட்டைக்காரரும் வயதானவர், அந்த வேட்டைக்காரருக்கும் ஞாபகம் மறதி இருக்குதான். அதனால என்ன போலதான் இந்த யானைக்கும் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இத்தனை வருஷம் வராத அந்த யானை எப்படி இப்ப மட்டும் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ சுடுனா சுடு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வற்புறுத்துறாங்க. வற்புறுத்தினோன்னா அவரும் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுறாரு. சுட்டு உடனே விழுந்துருது. உடனே ஒரு வனத்துறை அதிகாரிகள் வராங்க, தூக்கிட்டு போய் யார் சுட்டதுனால ஊர் மக்கள்லாம் ரொம்ப வசதியா இந்த வேட்டைக்காரர் தான் சுட்டாரு சொல்லிடுறாங்க. உடனே வேட்டைக்காரரை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வச்சுட்டாங்க. கீழே விழுந்த யானை டப்புன்னு ஏந்திரிச்சிருக்கு. அந்த வேட்டைக்காரர் வந்து ஊசி வச்சாலும் கூட அது மருந்து வைக்காம வெறுமனே ஊசி வச்சு சுட்டிருக்காரு. அந்த அதிர்ச்சியில தான் விழுந்ததே தவிர சாகலன்னா ஊர் மக்கள் பார்த்துட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. அப்பயும் விடாம இந்த யானை கொண்டு போய் எங்கேயாவது, யானை எல்லாம் எங்க இருக்கும், ஜூல கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூல விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஊர் மக்கள் ஆமா சரியா, அதான் சரியான முடிவுங்கிறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு பிரேக் வைக்கிறா. நீங்க இங்க ஜாலியா சுத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு கொண்டு போய் சின்னோட இடத்துல அடைச்சு போட்டா உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதா அந்த 9வது படிக்கிற பொண்ணு எழுதியிருக்கா. அது அந்த கதையோட போக்கும் ஒரு பக்கம்னா, எழுதுறது சிறுமிங்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஒரு இது கேட்கும் போது இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப இந்த காடையே சுத்தி வந்த யானை எப்படி சின்னோட இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த வேட்டைக்காரர் கேட்கிறாரு, என்னதான் பண்ணணுங்கிற அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம், அந்த யானை வந்து காட்டுல விட்டுருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆனா அந்த பொண்ணு எளிமையா ஒரு தீர்வு, கொண்டு போய் யானை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வனத்துறை அதிகாரிகள் யானை காட்டுல விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க, இவங்களும் வந்துடுறாங்கன்னு சொல்லி அந்த கதை முடியுது. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயத்த ஒரு யானையை வச்சு கடத்திருக்காங்க பார்க்கும்போது, இந்த யானைங்கிறத எடுத்துட்டு ஒரு தாத்தான்னு வச்சு இந்த கதையை படிச்சுப்பாரு, ஒரு பாட்டின்னு படிச்சு பாருங்க. இது எவ்வளவு பொருத்தமான ஒரு இதா இருக்கும். ஆனா இது இந்த கரு தோன்றதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன எதை பார்த்து விஷுவலா வந்திருப்பாங்கன்னு நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு இது. ஓ, இவ்வளவு சீரியஸா தான் குழந்தை சொல்லுவாங்களா கதை அப்படின்னா, ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிஷத்துல முடியுற மாதிரியான ஒரு கதை, சம ஜாலியான ஒரு கதை. ஒரு காடு இருந்துச்சு, ஒரு காட்டுல ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலியை பார்த்தாலே நமக்கு பயம் வர மாதிரியான கம்பீரமான புலி. அப்படி நடந்து வந்து வாயை திறந்து ஆனா இங்க இருக்கிற கூட்டமே திரண்டு ஓடிடும், பின்பக்கம் ஓடிடுவாங்க. அவ்வளவு கம்பீரமான புலி. அது நடந்து வந்துச்சுன்னா காட்டே அதிரும். அப்படி டம் 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 வர்ற புலி அது. அந்த புலி ரொம்ப சோகமா படுத்து, ரொம்ப வருத்தமா படுத்து கிடந்துச்சு. ஆனா என்ன புலி நீ, எவ்வளவு பெரிய ஆள் நீ, இவ்வளவு கம்பீரமான ஆள் நீ, உன்னை பார்த்தா காடே பயப்படும். அட ஏன் பிபி படுத்து கிடக்குற, உனக்கு என்ன சோகம், ஏந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த காட்டுல யாருமே இல்லை. அந்த புலி தனியா இருந்துச்சு, அந்த காட்டுக்குள்ளார தனியா இருந்துச்சு, அந்த புலி மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னு அப்படியே சோகமா ஒரு பையன் வந்து கதை எழுதுறான். சோகமா போய் அந்த புலி மேல பரிதாபத்தை உண்டாக்கி, பாவண்டா அந்த புலி எவ்வளவு தனியா இருக்குது, என்னதான் பண்றது, அது எங்கேயாவது வேற அதுக்கு யாராவது துணையா யாராவது அனுப்பலாமா அப்படியா நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அந்த பையன் அடுத்த ஒரே வரியில கதையை முடிச்சிட்டான். ரொம்ப வருத்தப்படாதீங்க, அந்த காடுல இருக்க எல்லா விலங்குகளையும் அந்த புலி தான் அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு. அவ்வளவு ஜாலியாவும் பசங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அவ்வளவு ஓப்பனா கதைகளை எழுதி அவங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களும் செஞ்சிருவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்க கதைகளை உருவாக்குறதுக்கான நேரத்தையும் சூழலையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையுமே நமக்கு அப்படி ஒண்ணு இருக்குமா
அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. இப்படி நிறைய கதைகளை நான் பெரிய ஒரு 3 மணி நேரம் கூட சொல்ல முடியும். வருஷத்துல இது மாதிரியான கதைகள், குழந்தைகள் உருவாக்கின கதைகளை நிறைய கதைகளை உருவாக்கிட்டே போக முடியும். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் சொன்ன இதே போல அந்த புலிக்கதை மாதிரி சின்ன கதையை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா கதையோட பேர் நான் கடைசியில சொல்றேன். ஒரு பையன் இருக்கான், படிச்சு பெரிய ஆளாயிட்டான். அமெரிக்காவில் வேலை கிடைச்சிச்சு, அமெரிக்காவுக்கு போயிட்டான். அவங்க அம்மா இல்லை அவனுக்கு, அவங்க அப்பா மட்டும் இங்க ஊர்ல இருக்காரு. அந்த பையன் டெய்லி வீடியோ கால் பேசி அவங்க அப்பாட்ட பேசிட்டே இருப்பான். அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து எல்லா வசதியும் இருக்கு, வீட்டில் தனியா இருக்காரு. அதனால டெய்லி வீடியோ காலில் பேசிட்டே இருப்பான். அவன் வந்து என்ன நினைச்சான், அப்பா ரொம்ப தனியா இருக்காருல்ல, அவனுக்கு எதுவும் ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐல ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றான். சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அம்மா பேசுற மாதிரி, அம்மா மாதிரியே கேட்டா பதில் சொல்ற மாதிரி, கூகுள் ஜெமினி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க அம்மாவோட குரல் அதுல வச்சு, அவங்க அம்மா வழக்கமா என்ன பேசுவாங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, போய் வாக்கிங் போயிட்டு வரீங்களா, இப்படி கேட்பாங்களே. வழக்கமா அத்தனை மணிக்கு அந்த குரல் கேட்கும். இவரு பேச பேச அது பதில் பேசுற மாதிரி இருந்து இவருக்கு பயங்கர இறந்து போன மனைவி கூடவே இருக்கிற மாதிரியான சந்தோஷத்தோட வந்து பேசிட்டே இருக்காரு. பேசிட்டே இருந்தோம்னா அந்த பையன் என்ன பண்றான், டெய்லி வீடியோ கால் பண்ணாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணான். அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணான், மாசத்துக்கு ஒரு நாளா மாறி போச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கர மழை பெஞ்சு கரண்ட் எல்லாம் போச்சு. 2-3 நாளா கரண்டே இல்லை, எல்லாமே பவர் பேங்க் எல்லாம் போச்சு. அந்த ஏஐ வச்சிருந்த அந்த கருவியும் பவர் இல்லாம போச்சு. இவர் தவிச்சிட்டார். ஏன்னா ஏற்கனவே தனியா இருக்கார், டெய்லி பையன் பேசிட்டு இருந்தான், ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தார். மனைவியோட குரல் கேட்டனா அந்த தனிமை கலைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாரு. இப்ப அதுவும் போச்சு. அப்படிங்கும் போது பரிதவிச்சு போனோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தனிமையை ரொம்ப பிரச்சனையான பிறகு அடுத்த நாள் கரண்ட் வந்துச்சு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண பிறகு அவர் முதல்ல அந்த ஏஐ மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிட்டார். அவர் பையன் ஃபோன் பண்ணோன்னே, ஏஐ வேணாப்பா, நீ டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணு, அதுவே போதும், நம்ம இப்படியே பேசிக்கலாம், அப்படி செயற்கையா ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வேணான்னு சொன்னா அவன் பையனும் சரிப்பா நான் உண்மை டெய்லி பேசுறேன் அப்படின்னு சொல்லி. இது எழுதுனது 7ஆவது படிச்ச ஒரு பையன். கதையோட தலைப்பு அம்மா 2.0 அப்படின்னு. யோசிக்கும் போது நம்ம இது இப்படி பெரியவங்க வந்து குழந்தைகளுக்கு கதை எழுதும் போது இப்படி யோசிப்போமா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க யோசிச்சு இப்படியும் எழுதுங்கிறாங்களுக்கு மாதிரி எங்களுக்கு தலையில அடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தைகள்ட்ட நான் கற்றுக் கொடுக்க போவதில்லை, அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளதான் போறேன். நீங்க குழந்தைகள்கிட்ட கதைகள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பதா இருக்காது, பல 100 விஷயங்களை குழந்தைகளிடம் இருந்து நீங்க கற்றுக்கொள்வதாக மாறும். அதுதான் உங்க 2 பேருக்குமான உரையாடுறதுக்கான ஒரே ஒரு வெளியா இருக்கும். ஏன்னா நீங்க அவர்கிட்ட போய் அரசியல் பேச முடியாது, ஷேர் மார்க்கெட் பத்தி பேச முடியாது, உங்க வேலையோட பிரச்சனைகள் பேச முடியாது. நீங்க உங்களோட உரையாடுறதுக்கான ஒரே ஒரு பாலம் கதை. நீங்க ஒரே ஒரு மாதம் கதை சொல்லி பாருங்க, உங்களோட நெருக்கமா இருக்க ஒரு விலகி கொஞ்சம் விளக்கங்களா இருக்கிற குழந்தைங்க உங்களோட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. நீங்க மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றதை தவிர்த்து விட்டு நீங்க கதைகளோட விளையாட வைங்க. மொபைல் போனோட விளையாடுற குழந்தைங்களை அதுக்கு பதில் கதைகளோட கொடுத்து விளையாட வைங்க. அவர்களுக்கு ஒரு காலத்தில் மொபைல் போனே அவங்களுக்கு தேவைப்படாம கூட போகலாம். அப்பாவோட அம்மாவோட நெருக்கம் இன்னும் அதிகமாகலாம். அதற்காக இந்த கதைகளை இன்று நீங்க துணையோடு அழைத்து செல்வீர்கள். இதுவரை கதையே சொல்லாத பெற்றோராக இருந்தால் இன்று இரவுல இருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நான் இவ்வளவு தூரம் பயணித்து வந்ததுக்கான ஒரு சின்ன வெற்றியாக இருக்கு நான் சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.